வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். நீதித்துறையை சொந்த பைகளுக்குள் போட்டுக்கொள்ள என்பிபி அரசு முயற்சி, எழும் கடும் குற்றச்சாட்டு. அரசாங்கத்திற்கு கிடைத்துள்ள மிக பாரிய அளவு பணம், வெளியான முக்கிய அறிக்கை. நீதிமன்றத்துக்கு வெளியே வந்து நாமல் ராஜபக்ச எம்பி ஆவேசம், வெள்ளையானுக்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. ஈரானுக்கு ஆயுத உதவி முற்றாக மறுத்தது சீனா, ட்ரம்புக்கு ஆறுதல் செய்தி. அமெரிக்காவிடம் சரணடைந்த ஹமாஸ், முடிவுக்கு வரும் காசா போர், ட்ரம்பின் திடீர் அறிவிப்பு. இனி தொடர்பென விரிவான செய்திகள். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பது மற்றும் நீதித்துறை சுதந்திரத்தில் அரசு தலையிடுவது தொடர்பாக ஜனநாயகத்திற்கான சமூக ஊடகவியலாளர் சங்கம் தன்னுடைய பலத்த கண்டனத்தை தெரிவித்தது. கொழும்பில் உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது இதனை அவர்கள் தெரிவித்தனர். குறிப்பாக அந்த சங்கத்தினுடைய இயக்குனர் சில விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் தெரிவிக்கையில், நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிக்கும் அரசின் இந்த தீர்மானத்திற்கு நீதிபதிகள் சேவை சங்கம் மற்றும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஆகிய நாட்டின் பிரதான நீதித்துறை சார்ந்த இரு அமைப்புகளும் மிக தெளிவாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. சட்டத்தரணிகள் சங்கத்தின் பிரேரணையில் நீதித்துறை சுதந்திரத்தையும் அரசமைப்பையும் பாதுகாக்குமாறு கோரப்பட்டுள்ளதோடு நீதிபதிகள் சேவை சங்கத்தின் கூட்டத்தில் பங்கேற்று 65 உறுப்பினர்களும் ஒருமனதாக இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர். நீதிபதிகளும் சட்டத்தரணிகளும் ஏகோபித்த குரலில் எதிர்த்த போதிலும் அரசு தனது அமைச்சரவையில் இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் பெற்று தன்னிச்சையாக நிறைவேற்ற முயல்வது எதேச்சதிகாரமான போக்காகும். நீதிமன்றங்களில் வழக்குகளின் எண்ணிக்கை அதிகளவில் நிலுவையில் உள்ளமையால் தான் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதாக அரசு கூறுவது முற்றிலும் ஏமாற்று வேலையாகும். ஏனெனில் அதிகளவான வழக்குகள் மேல் நீதிமன்றங்கள் மற்றும் நீதவான் நீதிமன்றங்களிலேயே தேங்கியுள்ளன. மாறாக அரசியல்வாதிகள் தொடர்புடைய வழக்குகளை பாதுகாக்கவும் நீதித்துறையை தங்கள் அரசியல் அதிகாரத்தின் கீழ் கொண்டு வரவுமே அரசு இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றது. நாடு எத்தகைய அரசியல் மற்றும் பொருளாதார இக்கட்டான சூழ்நிலைகளில் இருந்த போதிலும் நீதித்துறை மற்றும் உச்ச நீதிமன்றமே எப்போதும் நாட்டை பாதுகாத்து நின்றன. ஆனால் தற்போது அரசு தனது மக்கள் ஆணையை தவறாக பயன்படுத்தி நீதிபதிகளையும் சட்டத்தரணிகளையும் ஒடுக்கி நீதிமன்றத்தை சொந்த பைகளுக்குள் போட்டுக்கொள்ள முயல்கின்றது. நீதிமன்றத்தின் நிலைமை இதே போக்கில் தொடர்ந்து அரசின் இந்த தீர்மானங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டால் எதிர்காலத்தில் நாட்டின் நீதித்துறைக்கு நினைவஞ்சலி செலுத்தி எள்ளும் தண்ணீரும் இறைக்க வேண்டிய பரிதாப நிலைமையே ஏற்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். 2026ஆம் ஆண்டில் முதல் 6 மாதங்களுக்கு அரசாங்கத்தின் மொத்த வருவாய் மற்றும் மானியங்கள் 27% அதிகரித்து 2.956 டிரில்லியன் ரூபாவாக உயர்வடைந்திருக்கிறது. நிதி அமைச்சின் நிதி கொள்கை திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ள பொது நிதி ஆய்வறிக்கையின்படி இக்கால பகுதியில் வரவு செலவு திட்ட பற்றாக்குறைக்கு பதிலாக 9.5 பில்லியன் ரூபாய் உபரி பதிவாகியுள்ளது. 2025ஆம் ஆண்டின் இதே கால பகுதியில் 405.6 பில்லியன் ரூபாய் வரவு செலவு திட்ட பற்றாக்குறை பதிவாகியிருந்தது. இருப்பினும் இம்முறை உபரி பதிவாகியவை அரச வருமானம் 27% அதிகரித்தமையினையும் அரச செலவினங்கள் சீரமைக்கப்பட்டமையினையுமே முக்கிய காரணம் என அவ்வறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. இதற்கிடையில் 2026ஆம் ஆண்டின் முதல் 6 மாதங்களில் அரசாங்கத்தின் மொத்த வரி வருவாய் 2710.6 பில்லியன் ரூபாவாக அதிகரித்துள்ளது. இது கடந்த ஆண்டின் இதே கால பகுதியுடன் ஒப்பிடுகையில் 25.9% அதிகரிப்பாகும். இதன்படி ஆண்டின் மொத்த வரி வருவாய் இலக்கான 4.91 டிரில்லியன் ரூபாவில் 55.2% முதல் 6 மாதங்களிலேயே அரசாங்கம் எட்டியுள்ளது.
வரி வருவாயில் அதிக பங்களிப்பை இலங்கை சுங்கம் வழங்கியுள்ளதுடன் அது 1290 பில்லியன் ரூபாவை சேகரித்துள்ளது. இது மொத்த வரி வருவாயில் சுமார் 48% இரண்டாவது அதிகபட்ச பங்களிப்பை உள்நாட்டு இறைவரி திணைக்களம் வழங்கியுள்ளதுடன் அது 1248 பில்லியன் ரூபாய் வருவாயை ஈட்டியுள்ளது. இது மொத்த வரி வருவாயில் 46%. தவிர மதுவரி திணைக்களம் 138 பில்லியன் ரூபாய் வருவாயை ஈட்டியுள்ளதுடன் ஏனைய வருவாய் வழிகளிலிருந்து 35 பில்லியன் ரூபாய் சேகரிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் காணப்படும் பெரும்பான்மை பலம் மற்றும் ஜனாதிபதியின் அளப்பரிய அதிகாரங்கள் காரணமாக தற்போதைய அரசாங்கம் முற்றிலும் அதிகார போதையில் மூழ்கியிருக்கிறது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ குற்றச்சாட்டை முன்வைத்தார். கொழும்பு புதுக்கடை பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் முன்னிலையான பின்னர் நீதிமன்ற வளாகத்திற்கு வெளியே ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது இதனை நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில், தரைமட்டத்தின் உண்மையான ஆழம் புரியாமல் உயரத்தில் பறக்கும் இந்த அரசாங்கம் பாய்ந்து பார்க்கும் போதுதான் எவ்வளவு பெரிய பள்ளத்தில் வீழ்ந்திருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ளும். அவ்வாறு விழுந்து அடிபட்டு வீணடைவதற்கே அரசாங்கம் முற்படுகின்றது. நாட்டின் நீதித்துறை மீது தமக்கு இன்னமும் முழுமையான நம்பிக்கை உள்ள போதிலும் தற்போதைய போலீஸ் கட்டமைப்பு முற்றிலும் அரசியல்மயமாக்கப்பட்டு ஜேவிபி போலீஸாக அல்லது பலவதை போலீஸாக செயற்படுவதால் போலீசார் மீது எவ்வித நம்பிக்கையும் இல்லை என்றார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்கும் அரசின் திட்டம் குறித்து சுட்டிக்காட்டிய அவர், ஒரு குறிப்பிட்ட நபரை இலக்கு வைத்து அரசமைப்பு திருத்தங்களை மேற்கொள்வது வரலாற்று பிழையாகும். இத்தகைய நபர்களை மையமாக கொண்ட திருத்தங்களால் நாட்டிற்கு எந்த பயனும் ஏற்பட்டதில்லை. நாட்டில் மக்கள் கடும் பொருளாதார நெருக்கடி, அசாத்தியமான வரிச்சுமை மற்றும் விலை உயர்வால் திண்டாடி வருகின்றனர். விவசாயிகள் மற்றும் மீனவர்களும் கடுமையான வாழ்வாதார பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளனர். மக்களின் அன்றாட பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதை விடுத்து அரசு தங்களின் உத்தேச அரசமைப்பு திருத்தங்கள் மற்றும் அதிகார மமதையில் மட்டுமே கவனம் செலுத்துகின்றது என்றார். சட்டவிரோதமாக சம்பாதிக்கப்பட்ட 15 மில்லியன் ரூபாவை என்ஆர் கன்சல்டன்சி நிறுவனத்தில் முதலீடு செய்து பணச்செலவில் ஈடுபட்டதாக நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட 4 எதிராக தொடரப்பட்ட வழக்கு கொழும்பு தலைமை நீதவான் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. 2015 ஆண்டு ஊழலுக்கு எதிரான குரல் அமைப்பின் அழைப்பாளர் வசந்த சமரசிங்க அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த வழக்கு முன்னெடுக்கப்படுகின்றது. 2 தனியார் வங்கிக் கணக்குகளை பரிசீலித்து விவரங்களை பெற வேண்டியுள்ளதால் குற்றப்புலனாய்வு திணைக்களம் கால அவகாசம் கோரியதனை அடுத்து வழக்கு விசாரணையை எதிர்வரும் அக்டோபர் 29ஆம் தேதிக்கு நீதவான் ஒத்திவைத்தார். இந்த வழக்கில் பிணையில் உள்ள நாமல் ராஜபக்ச, நித்யா சேனாதிபதி சமரநாயக்க, சுஜானி போஹுல்லாகம மற்றும் சுதர்சன பண்டார கணேகுட ஆகிய 4 இன்று நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருந்தனர். அத்துடன் ஹவர்ஸ் ஹோர்பர்டே சர்வீஸ் நிறுவனத்தின் மூலம் முறையற்ற வழியில் ஈட்டப்பட்ட 125 மில்லியன் ரூபாவினை பயன்படுத்தி பங்குகளை கொள்முதல் செய்ததாக சட்டமா அதிபரினால் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட மற்றொரு நிதி செலவை தடுப்பு வழக்கு நிலுவையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தம்மை கைது செய்து தடுத்து வைத்திருந்ததை எதிர்த்து கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் என்ற சிவனேசதுரை சந்திரகாந்தனால் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படை உரிமை மனுவை விசாரணைக்கு அளிக்குமாறு உயர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. சீனா ஈரானுக்கு 300 முதல் 400 தோல் மீது வைத்து இயங்கும் வான் பாதுகாப்பு ஏவுகணை செலுத்தும் கருவிகளை வழங்கியிருப்பதாக வெளியான செய்திகளை சீனாவின் வெளியுறவு அமைச்சு முற்றாக நிராகரித்திருக்கிறது. இந்த ஆயுதங்களின் மதிப்பு 60 முதல் 70 மில்லியன் டாலர் வரை இருக்கும் என சர்வதேச ஊடகங்கள் அண்மையில் வெளியிட்ட
வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இந்த செய்திகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை மற்றும் ஆதாரமற்றவை என்றும் அமைதியை ஏற்படுத்தவும் மோதல்களை முடிவுக்கு கொண்டு வரவுமே சீனா எப்போதும் பாடுபட்டு வருகின்றது என்றும் சீன வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் மாவோ நிங் சின்ஹுவா கூறியுள்ளார். சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் ஈரானுக்கு ஆயுதங்களை வழங்கினால் அது தமக்கு பெருத்த ஏமாற்றம் அளிக்கும் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேற்று தெரிவித்திருந்ததன் பின்னணியில் சீனாவின் மேற்படி அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஈரான் தனது முக்கிய வெளிநாட்டு பங்காளிகளின் உதவியுடன் சில ஆயுத அமைப்புகளை மீண்டும் நிரப்ப முயன்று வரும் வேளையில் அமெரிக்க உளவுத்துறையினால் குறித்த ஆயுதங்கள் தொடர்பில் தகவல் வெளியிடப்பட்டிருந்ததாக சில அமெரிக்க ஊடகங்களும் செய்தி வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வர ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வரைவு ஒப்பந்தத்தை எட்டியிருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தல் விடுத்திருந்தார். வியாழக்கிழமை கையெழுத்தான ஒப்பந்தத்தின் பிரதி சர்வதேச ஊடகத்திற்கு கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த ஒப்பந்தத்தின்படி துல்லியமான ஆயுத குறைப்பு திட்ட வரைவு 14 நாட்களுக்குள் தயாரிக்கப்பட வேண்டும் என்றும் ஒரு சர்வதேச சரிபார்ப்பு அமைப்பின் ஒப்புதல் மற்றும் அனைத்து தரப்பினரின் உடன்பாட்டிற்கு உட்பட்டு கால நீட்டிப்புகள் தேவைப்படலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பேச்சுவார்த்தைகள் கடினமாகவும் சவாலாகவும் இருந்தன. மேலும் சாத்தியமான சிறந்த தீர்வை எட்டுவதற்கு நாங்கள் முயன்றோம் என்று ஹமாஸின் பேச்சுவார்த்தை குழுவின் உறுப்பினர் ஹாசி ஹமாத் அல் ஜசீரா ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார். எகிப்து, கட்டார் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளின் மத்தியஸ்தத்தில் ஹெய்ரோவில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையை தொடர்ந்து ஹமாஸ் அமைப்பு தனது ஆயுதங்களை படிப்படியாக ஒப்படைக்க ஒப்புக்கொண்டுள்ளது. காசாவின் நிர்வாகம் புதிய பலஸ்தீன இடைக்கால நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்படும். மேலும் இஸ்ரேலிய படைகள் காசாவிலிருந்து வெளியேறிய பின் சர்வதேச அமைதிப்படை மற்றும் புதிய பலஸ்தீன காவல்துறையினர் பாதுகாப்பு பொறுப்பை ஏற்கும் என தெரிய வந்துள்ளது. இஸ்ரேல் தனது படைகளை முழுமையாக திரும்ப பெற்ற பிறகே ஆயுதங்கள் ஒப்படைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் ஹமாஸ் ஆயுதங்களை ஒப்படைக்குமா என்பதில் இஸ்ரேலுக்கு சந்தேகம் உள்ளது. மத்திய கிழக்கில் அமைதியை ஏற்படுத்த இந்த ஒப்பந்தம் ஒரு முக்கிய முயற்சியாக பார்க்கப்பட்டாலும் இதன் முழுமையான அமலாக்கம் இரு தரப்பின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பொறுத்தே அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.